அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வசந்தில் வந்திருக்கக்கூடிய V10 பிக் ப்ரோ. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன குழந்தைங்க முதல்லேருந்து பெரிய வயசான தாத்தா பாட்டி அவர்கள் வரைக்கும் இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக்ஸில் அவ்வளோ ஊறி போயிருக்காங்க. சின்ன குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாத சாப்பிட்றது கூட கிடையாது. அந்தளவுக்கு இருக்குது இன்றைக்கி உலகம் இல்லையா? சரி, அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி நம்ம ஆடியோ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்று, நான் பார்த்த விஷயத்தில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயத்தில் ஒன்று, இந்த வசந்த் பிக் ப்ரோ போடக்கூடிய இந்த ப்ரோலாஜிக் போர்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வசந்த் ப்ரோலாஜிக் போர்டில் அப்புறம் என்ன ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயருக்கு மட்டும்தான் அவர் வந்து செட்டுலாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தார். ஒரு செட்டு ஒரு டெக்னீஷியனாக இருந்திருந்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து இன்றைக்கி போர்டு போடுற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களும் வந்து ஒரு செட்டு செய்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அந்த நிறையா டெக்னீஷியனாக வச்சு செய்வாங்க இல்லையா? அந்தளவுக்கு அருமையாகவும் சவுண்ட் குவாலிட்டியும் தராங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து நம்ம லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து ஹை பட்ஜெட்டு வந்து போட்டு வாங்கி நம்ம வீட்டில் வச்சு பாட்டு கேட்குறதுன்றது இன்றைக்கி காலகட்டத்தில் முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு நிகழ்வு வந்து ஒரு சாதாரண மக்களுக்கும் போய் சேரக்கூடியது வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆடியோ ஃபீல்டு தான் இல்லையா? இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் கூட ஒரு 5.1 சவுண்டு கேட்குது அப்படின்னா அது இவங்களால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக. ஏன்னா மிக குறைவான விலையில் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். அதே மாதிரி என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ சவுண்டு கொடுத்து இந்த ஒரு சாதாரண யூஎஸ்பி போர்ட்லேருந்து எடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம ப்ளூடூத் வழியாகவும் கேட்கறக்கூடியதாக கூட இருக்கலாம். அதில் வந்து ஒரு தரமான ஆடியோ குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பதிவு பண்ண ஒரு சாங்ஸை நாம் இதை யூஎஸ்பி வழியாக நம்ம ப்ளே பண்ணி கேட்கும்போது இது என்ன பண்ணுதுன்னா ஒரு 5.1 பிரித்து கொடுக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிடி போர்டு. இது நாம் லெஃப்ட் ரைட் சேனல் கொடுக்கும்போது நம்ம ட்ரிபிளாகவும் பேஸாகவும் இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த அவுட்புட்டில் 2 சேனல் தான் வரும், எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு பிடி சேனலாக நாம் எடுத்துக்கிறோம், சரிங்களா? அடுத்தது இது சரவுண்டு சேனலு. இது வந்து நம்ம ஒரு சேனல் கொடுத்து அதை சரவுண்டு வந்து நாம் ஒரு வித்தியாசமாக வர மாதிரி ஒரு இந்த சரவுண்டு வந்து ஸ்டீரியோ சரவுண்டாக தான் வரும், எடுத்துக்கலாம், நல்லாவும் இருக்கும். அடுத்து நாம் பார்க்குறது வந்து இது வந்து சப் ஃப்ரீ போர்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு சேனல் வந்து இதில் கொடுத்து கெய்னர் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது சப்பு ஃப்ரீயாகவும் கொடுக்குது. இதுக்கு பேர் வந்து பூஸ்டர் சப்புன்னு சொல்லுவோம், சரிங்களா? சரி, இது ஏன் நான் இது உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இது ஸ்டீரியோ போர்டு இருக்குது, இது வந்து சரவுண்டு போர்டு இருக்குது, அடுத்தது வந்து இது சப்பு ஃப்ரீ போர்டு இருக்குது. இந்த 3 போர்டுமே இணைச்சது தான் இந்த வசந்த் பிக் ப்ரோ V10ன்னு சொல்லக்கூடிய இந்த போர்டு தான். இது டிடிஎஸ் வசந்த் சொல்லி போட்டிருக்கு, V10 பிக் ப்ரோ, சரிங்களா? இதில் தான் ஸ்டீரியோவும் இருக்கும், 2வது சரவுண்டு இருக்கும், அடுத்தது சப்பு ஃப்ரீயாகவும் வேலை செய்யும், சரிங்களா? இது பிடி போர்டு. இது மார்க்கெட்லேயே வந்து ரொம்ப பெரிய போர்டுனா இது ஒன்று தான், சரிங்களா? அந்தளவுக்கு நல்லாயிருக்கு, குவாலிட்டி வைஸாகவும் நல்லாயிருக்கு, சரிங்களா? இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குற டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா V+ன்னு போட்டிருக்கு, G போட்டிருக்கு, V- போட்டிருக்கு. V+ என்றக்கூடிய 24 வோல்ட்லேருந்து நீங்கள் கொடுக்கலாம், இது V+ என்ற இடத்துல. அதேமாதிரி V+ன்ற 24 வோல்ட் ப்ளஸ்ஸும், V- என்ற இடத்துல வந்துட்டு 24 மைனஸும், G என்ற இடத்துல வந்து கிரவுண்டும் கொடுக்கணும். இது கொடுத்தா இது ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா? அடுத்தது இதுக்கு வந்து இன்புட்டு ஸ்டீரியோ யூஎஸ்பிலேருந்து வரக்கூடிய இந்த இன்புட் சேனல் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும், லெஃப்ட் ரைட்டு அந்த சேனலு, சரிங்களா? இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து அவுட் சேனல் வரும்,
ரைட் சேனலும் லெஃப்ட் சேனலும் அவுட்டாக வரும். இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு இது வந்து சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு 2 சேனல் வந்து இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது சப்பும் எடுத்துக்கலாம், சென்டரும் எடுத்துக்கலாம். மொத்தம் 5 சேனல் இதில் வரும். இதில் 2 சேனல், இதில் வந்து ஒரு 3 சேனல் வரும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேஸு ட்ரிபிளும் ஒரு சேனலுக்கும், அதே மாதிரி இன்னொரு சேனலுக்கு பேஸு ட்ரிபிள் வந்து இன்னொரு சேனலுக்கும் இது நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு கனெக்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அந்த கனெக்டர்ஸும் இந்த ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸுக்கும் வந்து போடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒவ்வொரு இந்த பேசிக் ட்ரிபிள் சேனலுக்கு வருது இல்லையா, இதுக்கு நாம் எந்த மாதிரி கண்ட்ரோல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு தனி சேனல் போடுறேன், அதில் பார்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம இது ஒரு பேசிக்காக நம்ம பார்க்கலாம். இது வந்து 47K வால்யூம் கண்ட்ரோல், ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து நம்ம பேஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சேனல் மட்டும் பேஸும், ரைட் சேனல் பேஸும் வந்து இது போட்டுக்கலாம். சரியா? இது பேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இன்னொரு கண்ட்ரோல் வால்யூம் வந்து இதுலேயும் ட்ரிபிளு, லெஃப்ட் சேனல் ட்ரிபிளும், அதே லெஃப்ட் சேனல் ட்ரிபிளும் போட்டுக்கலாம். லெஃப்ட் ரைட்டு ட்ரிபிள். ஓகே, இது 1 2 3ன்னு போட்டிருக்கு இல்லையா, இது 1 2 3ன்றது கரெக்டாக நாம் பின்னில் 1வது பின்னும் 2வது பின்னும் 3வது பின்னும் நாம் எடுத்துக்குவோம். இது கரெக்டாக கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய 1 2 3 அதே மாதிரி 1 2 3 இருக்கு இல்லையா, இதில் 1 2 3யும் ஃபஸ்ட்டு பின்னும், அடுத்து 1 2 3 இதில் 1 2 3 செகண்ட் பின்னாகவும் நாம் கொடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி பேஸுக்காகவும் ட்ரிபிள்காகவும் ஒரு கண்ட்ரோலும் நம்ம எடுத்துக்கிறோம். 47K மட்டும் தான் போடணுமா அப்படின்னா 47Kவும் போடலாம், 100Kவும் போடலாம். சரிங்களா? 47K போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வால்யூம் கொஞ்சம் ஏற்றும் போதே வால்யூம் வந்து சரௌண்டிங்கும் அந்த பேஸும் ட்ரிபிளும் கொஞ்சம் சீக்கிரமாக வரும் அப்படின்றது தான். 100K போடும்போது கொஞ்சம் லேட்டாக வரும்ன்றது தான், வேறு நல்லா இது பண்ணி போடலாம். நல்லா இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கண்ட்ரோல் இதிலே வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. சரியா? இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டும் ஃப்ரண்ட் ரைட்டும் கெயின் வந்து நம்ம கூட்டியும் குறைக்கலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு 20 30 இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போடுவோம். ஐசிலாம் எல்லா செட்டுக்கும் வந்து நம்ம எஸ்டிகே டைப்பில் தான் நம்ம போடுவோம் அப்படின்றதுலாம் இல்லை. 20 30 போட்டால் இந்த V10 பிக் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெயின் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதுக்கு அந்த ஐசிக்கு வந்து இது கொஞ்சம் செட் ஆகாது. இதுக்கு வந்து மேட்சிங் ஆகும் அப்படின்னு பார்த்தா எஸ்டிகே டைப் இருக்கக்கூடிய எல்லா போர்டுகளுக்கும் செட் ஆகும். சரியா? சரி, இதில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனி கண்ட்ரோல் கெய்னர் இருக்கும். சரிங்களா? இது வந்து நாம் ஒவ்வொரு மாஸ்பெட்டுக்கும் தகுந்த மாதிரி நாம் சேனலுக்கு வால்யூம் சில நேரத்தில் வந்து சென்டர் வாய்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்டர் வந்து கூட்டியும் குறைச்சிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கெயின் கம்மியாக இருக்குது சப்பில் அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்துல கெயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான கெயினுக்கான கண்ட்ரோலும் இங்கேயே இருக்குது. அதே மாதிரி அவுட்டு பேஸு சப்புக்குடைய அவுட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருக்குது. வேணும்னா இது வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையை காட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது கெயின் வந்து சரவுண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது, அதுக்கு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தனித்தனி கண்ட்ரோல்ஸும் இதில் இருக்குது. ஏன் இதில் இருக்குது அப்படின்னா நம்ம சில நேரத்தில் 20 30 ஐசி 9265 ஐசி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்த 4141 ஐசி செட்டு இருக்கக்கூடிய எல்லா ஐசிக்கும் அந்த போர்டுக்கும் இது மேட்ச் ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அதே கெய்னர்லாம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது இதில் ஒவ்வொரு ஐசியும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 ஐசி போட்டுக்கிறாங்க. இது ஜேஆர்சி சொல்லக்கூடிய ஒரிஜினல் ஐசி தான் இது. சரிங்களா?
இது பார்த்திங்கன்னா 4558 என்ற சொல்லக்கூடிய ஐசி தான். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய ஐசி கூட TL084 இந்த பெரிய ஐசி தான். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேலே ஐசி வந்து தேய்ச்சதே இல்லை, ஒரிஜினல் ஐசி எப்படி குவாலிட்டியாக வருதோ அதே குவாலிட்டியில் இங்கே நம்மளுக்கு பக்காவாக ரெடி பண்ணி தராங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த போர்டு, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஆடியோ டெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், நாம் வந்து ஒரு டெஸ்டிங் வீடியோவே போட்டுடலாம் ஆம்பிள்ஃபயரில். சரியா? உங்களுக்கு ஆடியோ சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் டவுட் இருந்தால் இதில் கமெண்டில் நீங்கள் வந்து குறிப்பிடுங்க, நான் அதுக்கு தகுந்த பதில் தரேன். சரிங்களா? இது டெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து போட்டு தரேன். ஆம்பிள்ஃபயரில் சின்ன சின்ன வீடியோ அடுத்தடுத்த வாரங்களில் நிறைய வீடியோக்கள் இனிமேல் வரும். அதனால் இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். என் டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு இந்த சேனலில் போட்டுட்ருக்குறேன். சரிங்களா? அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.